எஸ்டிபிஐ தலைவர் திரு முபாரக் அவர்கள் அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு சட்டசபைக்கு அனுப்பணும்னு கேட்கிறேன். திரு முகமது முபாரக் அவர்களுக்கு அதிகமான வாக்கு வித்தியாசத்துல வெற்றியை தேடி கொடுங்க. செஞ்சு காட்டுவோமா? நேற்றைய தினம் அண்ணன் உதயநிதி அவர்கள் என்னை ஆதரித்து நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம் செய்யும் பொழுது உங்கள் எல்லாருக்கும் ஒரு அன்பு கட்டளை இடுகிறேன். 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நமது அன்பு சகோதரர் முபாரக் அவர்களை நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும், செய்வீர்களா என்று கேட்டார். உண்மையிலே இது இந்த தேர்தலில் ஒரு உற்சாகத்தை, ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட்டை தொண்டர்கள்ட்ட மட்டும் இல்லாமல் மக்களிடத்துலையும் உருவாக்கி இருக்குது. இந்த வேட்பாளருக்கான முக்கியத்துவம் என்ன, எனக்கான முக்கியத்துவம் என்ன என்பதையும் இந்த தேர்தல் களத்தில் பிரதிபலித்த ஒன்றாக பார்க்குறேன். அதே போல் நன்னிலத்தை பொறுத்தவரை ஒருவேளை தமிழ்நாட்டுடைய முதல்வர் அதோடைய இந்த ரிப்போர்ட்டுகளை எல்லாம் அனுசரித்து நன்னிலத்தில் தான் எஸ்டிபி நிற்கணும், நன்னிலத்தில் தான் வெற்றி பெற வேண்டும், ஏன்னா அங்கே அப்படி ஒரு சூழல் இருக்குது. இன்னும் குறிப்பாக அது முத்தமிழறிஞர் கலைஞருடைய, அதே போல் முதல்வர் ஸ்டாலின் அவருடைய, தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய சொந்த தொகுதியாகவும் சொந்த மாவட்டமாகவும் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. எனவே இது எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் எஸ்டிபி போட்டிட்டு வரணும். அதை நான் ஏற்கனவே எல்லா பிரச்சாரத்திலையும் சொல்வது போல் நன்னிலத்திற்கு சென்று வாருங்கள், உதயசூரியனில் வென்று வாருங்கள் என்கின்ற நம்பிக்கையோட எனக்கு அந்த தொகுதியை தந்திருக்கிறார் என்பதாகத்தான் நான் கருதுகிறேன். அதனால தான் திருவாரூரில் பிரச்சாரத்தை துவங்குற முதல் நாள் பிரச்சாரத்தை துவங்கும் பொழுது திருவாரூர் பிரச்சாரத்தில் சொல்லி காட்டியது, நம்மில் ஒருவர், நமக்கான ஒருவர், இவரை ஜெயிக்க வைப்பது என்பது திமுகவினுடைய ஒவ்வொருவருடைய கடமைன்னு எப்போ முதல்வர் அதை சொன்னாரோ அன்றிலிருந்தே அந்த தொகுதி ஒரு நட்சத்திர தொகுதியாக, ஒரு ஸ்டார் வேட்பாளர் போட்டியிடுகிற தொகுதியாக மாறி இருக்குது. அதன் காரணமாக முதல்வர் கொடுத்திருக்கிற அந்த முக்கியத்துவத்தின் காரணமாக இன்றைக்கி நன்னிலம் தமிழ்நாட்டிலே பேசுபொருள் உள்ள தொகுதியாக, எல்லாரும் பேசுகிற ஒரு தொகுதியாக, டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்குது. இது இறை உதவி கொண்டு இது வென்ற பின்னாலையும் ஜெயிச்ச பின்னாலையும் இது தமிழ்நாட்டுக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. நான் ஏற்கனவே அதை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் அந்த மக்கள்கிட்ட. ஒரு நட்சத்திர வேட்பாளராக நான் போட்டியிடுகிற காரணத்தினால் நன்னிலம் என்பது இன்றைக்கு 10ஓடு 11 அல்ல, இது தமிழ்நாட்டில் மிக முக்கியமான தொகுதியாக மாறப்போகிறது. அடுத்து திராவிட மாடல் அரசு 2.0 உருவாகும் பொழுது இந்த தொகுதிக்கென்று எதை வேண்டுமானாலும் முதல்வரிடத்தில் பேசி வாங்குகிற ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. எனவே நன்னிலம் நல்ல ஒரு நிலமாக, ஒரு முன்னேற்றமுள்ள ஒரு தொகுதியாக மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு தான் முதல்வர் இந்த தொகுதியை தந்திருப்பார் என்பதாக நான் கருதுகிறேன். எதுவாக இருந்தாலும் நல்ல சரியான சாய்ஸ் தான். இல்லை, மக்களுக்காக யார் பேசுவார்களோ அவர்களை மக்கள் ஆதரிப்பார்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. யார் மக்களோடு நின்று மக்களின் குரலாக உண்மையாக ஒலிக்கிறார்கள், அதுதான் மிக முக்கியமானது. நான் 30 ஆண்டு காலமாக இந்த பொது வாழ்வில் எந்த விதமான குற்றச்சாட்டுகளுக்கும் ஆளாகாத ஒரு அப்பழுக்கற்ற ஒரு பொது சேவை மட்டுமே, இன்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் மக்கள் பணியே மகேசன் பணி என்று இயங்கிக் கொண்டிருக்கிற ஒருவன்.